வணக்கம் நேயர்களே. நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுவோம். நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம என்ன டாபிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ராசி பலன் வைஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். நிறைய மெசேஜ் ரிலேட்டடாக, நிறைய கைடன்ஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவில் வந்து புதுசாக ஒன்று பண்ணலாம். மற்ற சேனலில் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, பட் நம்ம இன்னும் அப்படி வந்து பண்ணலை. அதாவது டேட் ஆஃப் பர்த் ரிலேட்டடாக நம்ம வந்து கைடன்ஸோ ப்ரெடிக்ஷன்ஸோ இன்னும் வந்து நம்ம பார்த்ததில்ல. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அதை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 1லேருந்து 31 வரைக்கும் எந்த டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கிறீங்களோ அந்த எல்லா நம்பர்ஸ்க்குமான ப்ரெடிக்ஷன்ஸ். அந்த ப்ரெடிக்ஷன்ஸ்ன்றதை விட ஒரு கைடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வீடியோவில் 3 தேதிகள் இருக்குது. அப்போ அந்த 3 தேதியில் நீங்கள் எந்த தேதியில் பிறந்திருக்கீங்களோ அதுக்காக தான் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க. அப்போது உங்கள் தேதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. ஸோ உங்கள் தேதியில் பிறந்ததுக்கு அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும், அண்ட் நீங்கள் தினசரி என்ன ஆக்டிவிட்டீஸ் மேற்கொள்ளலாம் அப்படின்றதும், அண்ட் இயர்லி வருஷத்துக்கு ஒரு பரிகாரம் மாதிரி வருஷம் இதை செஞ்சால் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ அப்போ அந்த இயர்லி ரெமெடி என்ன அப்படின்றதையும், அண்ட் இந்த தேதியில் பிறந்ததுக்கு உங்களுக்கு எந்த கிழமை லக்கியாக இருக்கும் அப்படின்றதையும், அண்ட் எல்லாத்துக்கும் மேலே மந்திரம்ன்ற போது சான்ஸ்கிரிட் மந்திரம் கிடையாது. ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம மேனிஃபெஸ்டேஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அஃபர்மேஷன் மாதிரியான ஒரு மந்திர வார்த்தைகள். ஸோ இந்த விஷயத்தை, இந்த ஸ்லோகனை நான் சொன்னால் எனக்கு இந்த தேதியில் நான் பிறந்ததுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி எந்த மந்திரம் நீங்கள் சொல்லலாம், எந்த ஸ்லோகன் சொல்லலாம், அதை பற்றியும், நீங்கள் பிறந்த தேதிக்கான லக்கியான சிம்பிள்ஸ், இந்த 6 விஷயங்களையும் நாம் இந்த ஒரு பதிவில் உங்கள் பிறந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 6 விஷயங்களையும் அப்போது நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும், நடக்கவும் செய்யும். நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி சாரா ஹீலிங் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே இன்ஸ்டா ஐடி வரும். அதையும் போய் பாருங்கள். அதில் நிறைய விதமான மேனிஃபெஸ்டேஷன்ஸ், டெக்னிக்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தினம் தினம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது மாதிரி ப்ரைவேட்டான ரீடிங் உங்களுக்கு வந்து வேணும், கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுக்கான சர்வீஸ் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது உங்களுடைய பிறந்த தேதிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வருது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏழாம் தேதி பிறந்த உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் லக்கியாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த கிழமை லக்கியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 7ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு என்ன கிழமை லக்கியாக இருக்கும்னா செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக உங்களுக்கு லக்கியானதாக இருக்கும். அண்ட் 7ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டீஸ் தினசரி வாழ்க்கையில் நீங்கள் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு விஷயம் யோசிக்கிறீங்கன்னா அதுக்கு இன்னொரு சப்ஸ்டியூட்டாக இன்னொரு விஷயமும் யோசிச்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஆப்ஷன் தான் அப்படின்னு இல்லாமல் 4-5 ஆப்ஷனை வச்சு அதுக்கப்புறம் ஒரு செயலை வந்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது இல்லைனா கூட ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கிளிக் ஆகிடும். அண்ட் 7ஆம் தேதி பிறந்த நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏஞ்சல் நம்பர் 888 யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நன்மைகள், வளம் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ 7ஆம் தேதி பிறந்த நீங்கள் எந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, கொடி சிம்பிள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்குன்னு ஒரு கொடி க்ரியேட் பண்ணிக்கோங்க, உங்களோட பிராண்டுக்குன்னு ஒரு கொடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து ஜாப் பார்க்குறேன், நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன்னா பரவாயில்ல, உங்களுக்குன்னு ஒரு கலர் இருக்கும் இல்லையா, பிடிச்ச கலர், அந்த கலரில் ஒரு கொடி க்ரியேட் பண்ணி மொபைல் ஆப்லேயே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி மொபைலில் கூட வச்சுக்கோங்க. இல்லை வேறு எங்கேயாவது அந்த கொடியே கூட உங்கள் கார் டேஷ்போர்ட்லேயோ உங்களுடைய அடிக்கடி நீங்கள் இருக்கக்கூடிய பிளேஸ்லேயோ வச்சுக்கலாம். அதுவும் முடியல, எனக்கு அப்படிலாம் க்ரியேட் பண்ண தெரியாதுன்னா தேசிய கொடியை வாங்கி வந்து வச்சுக்கோங்க, நம்ம தேசிய கொடியை, சரிங்களா? ஸோ இந்த கொடி சிம்பிள் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். 7ஆம் தேதி பிறந்த நீங்கள் வருஷத்துக்கு ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணணும். இதை பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது,
ஒருத்தருக்கும் ஒரு நபரோ இல்ல ஒரு செயல்களோ ஒரு விஷயமோ இன்ஸ்பைரிங்கா இருக்கும் இல்லையா? ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் இல்லையா? அப்படி உங்களுக்கு எந்த செயல் எந்த நபர் மோட்டிவேஷன் கொடுக்குறாங்களோ அந்த செயலையோ இல்லை அந்த நபரையோ மீட் பண்ணுறதுக்கான வழியை வந்து உருவாக்கிக்கோங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் தான் உங்களோட வாழ்க்கையை டெவலப் பண்ணும். ஸோ 7ஆம் தேதியில் பிறந்த உங்களுக்கு எந்த ஸ்லோகன் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, அழகான பூக்கள் பூத்து குலுங்குகிறது. ஸோ இது ஸ்லோகன், சரிங்களா? இது நீங்கள் சொல்ல சொல்ல இது ஒரு மந்திரமாக மாறி உங்கள் வாழ்க்கையில் மேஜிக் கூட பண்ணும். அழகான பூக்கள் பூத்து குலுங்குகிறது, இதை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் அழகானதாக மாறும், உங்கள் மனதே அழகானதாக மாறும். இதை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு இன்னர் செல்ஃபும் சரி, உங்களுடைய வெளித்தன்மையும் சரி, ஒரு ஃப்ளார் மாதிரி அழகானதாக மாறும். ப்ளசன்டபிளான லைஃப் கிடைக்கும். 8ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு இந்தந்த விஷயங்களாக லக்கியாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 8ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு என்ன கிழமை லக்கியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, வியாழக்கிழமை உங்களுக்கு லக்கியானதாக இருக்கும். ஸோ தேர்ஸ்டே எப்போவுமே நீங்கள் வந்து தேர்ஸ்டேல எதை பண்ணாலும் பண்ணுங்கள். 8ஆம் தேதி பிறந்த நீங்கள் என்ன ஆக்டிவிட்டீஸை தினசரி லைஃப்பில் ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, எதையுமே வந்து வெளிப்படுத்த பாருங்கள். ஸோ மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டிக்காமல் இன்றைக்கி நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா அதை உங்களுக்கு உரிய நபர்கள்கிட்ட உங்கள் ஃபேமிலிக்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுங்க. அதே மாதிரி எதை செஞ்சாலும் சந்தோஷமாக இருந்தால் செய்யுங்க, சந்தோஷமாலாம் செய்யாதீங்க. இந்த ஒரு ஆக்டிவிட்டியை நீங்கள் ரெகுலர் ஹேபிட்டாக மாற்றிக்கோங்க. 8ஆம் தேதி பிறந்த நீங்கள் எந்த சிம்பிளை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்வாட் சிம்பிளை யூஸ் பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்வாட் கத்தி சிம்பிள் தான் சொல்கிற உடனே கத்தி வாங்கி வச்சுன்னு சுத்த வேண்டாம். அந்த சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணால் அது உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். ஸோ 8ஆம் தேதி பிறந்த நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏஞ்சல் நம்பர் 7 இல்லை ஏஞ்சல் நம்பர் 666, இந்த 2 ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணலாம். ஸோ 8ஆம் தேதி பிறந்த நீங்கள் வருஷத்தில் ஒரு முறை இந்த விஷயத்தை மேற்கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை டெவலப்பாக இருக்கும். அது என்ன விஷயம் அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மரம் வாங்கி நடுங்க. மரம் வாங்கி நடுற அளவுக்கு எனக்கு வீடு இல்லை, வசதி இல்லை, பரவாயில்ல, எங்கேயாவது அதற்கான ஆக்சஸ் இருக்கும் இல்லையா? இப்போ நிறைய அதுக்கான ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது. வருடத்துக்கு ஒரு முறை ஒரு நீங்கள் மரத்தை எவ்வளோ வேணால் மரம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது, ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு மர விதையை வாங்கி கொடுங்க. உங்கள் கையால் ஒரு மரம் நடுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கூட ஒரு மரம் வளர்க்குறது, ஒரு செடியை வந்து வளர்க்குறது, இப்படியான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா, இயர்லி ஒன்ஸாவது அட்லீஸ்ட் செய்கிறீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டானதாக இருக்கும். 8ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு எந்த ஸ்லோகன் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நான் நிறைவுடன் வாழ்கிறேன், நான் நிறைவான வாழ்க்கை வாழ்கிறேன். இந்த ஸ்லோகனை எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி நிறைவான வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு வந்து அமையும். 9ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு என்ன விஷயங்களாக லக்கியாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு எந்த கிழமை லக்கியானதாக இருக்கும் அப்படின்னா, புதன்கிழமை லக்கியானதாக இருக்கும். ஸோ அந்த கிழமையில் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். 9ஆம் தேதி பிறந்த நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டியை உங்களோட லைஃப்பில் ஆட் பண்ணிக்கணும், ஒரு ஹாபியாக ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் ஃபேமிலியோட டெய்லியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தூர தேசத்துலேருந்து வேலை செஞ்சாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு 30 மினிட்ஸாவது உங்கள் ஃபேமிலியோட பேசுகிற மாதிரியான ஒரு டைமை செட் பண்ணிக்கோங்க. தினமும் உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் கனெக்ட் பண்ணுறது அது ஒரு ஹேபிட்டாக மாற்றிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும், நல்ல விஷயங்களை கொடுக்கும். ஸோ 9ஆம் தேதி பிறந்த நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏஞ்சல் நம்பர் 999 யூஸ் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணும்போது நிறைய நன்மைகள், நிறைய விஷயங்கள், வளமான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ 9ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கல்ப விருஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ட்ரீ இருக்கும், அந்த அந்த ஒரு ட்ரீ அப்படியே படர்ந்து இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ட்ரீலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பழங்கள் இருக்கிற மாதிரி ட்ரீலாம் இருக்கும். ஸோ அந்த கனிகள் இருக்கிற மாதிரி ட்ரீலாம் இருக்கும். அந்த மாதிரியான சிம்பிள்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அந்த கல்ப விருட்சத்திலேயே கனிகள் இருக்கிற மாதிரியான சிம்பிளை வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 9ஆம் தேதி பிறந்த நீங்கள் வருஷத்தில் ஒரு முறை இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும் உங்கள் லைஃப் அப்படின்ற போது, மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வந்து செய்யுங்க. வருஷத்தில் ஒரு முறையாவது அவங்களுக்கான உதவியை வந்து செய்யுங்க. சேரிட்டி ஒர்க்ஸ் இருந்தால் கூட செய்யுங்க. கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது செய்யும். அண்ட் 9ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு
என்ன ஸ்லோகன் கரெக்டாக இருக்கும், நல்ல விதமாக வாழ்க்கையை கொண்டு போக முடியும் இந்த ஸ்லோகன் சொன்னால் அப்படின்னு பார்க்கும்போது, நான் செழிப்போடு இருக்கிறேன், நான் செழிப்போடு இருக்கிறேன், இந்த ஸ்லோகனை சொல்லிக்கிட்டே இருங்க. வாழ்க்கையும் உங்களுக்கு செழுமையாக மாறும். நேர்களை நீங்கள் பிறந்த தேதிக்கான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க, லக்கியான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் டெவலப் ஆகணுன்றதா என்னுடைய ஆசையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆசையுமாகவும் இருக்கும். அண்ட் நீங்கள் இதை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு கட்டாயம் டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இது மாதிரி வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், இந்த பதிவை நீங்கள் போடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம ஃபர்தராக நம்ம எடுத்து பேச ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீட் பண்ணுறேன். Until then, this is Sarah, the Empress of Tarot and Spiritual Healer.